கரூர் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து விஜய் சென்னை புறப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எங்களுடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். கரூருக்கு இன்று பயணம் மேற்கொண்டிருந்த தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று காலை வெண்ணெய்மலை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்தியிருந்தார். அதன் பிறகு கரூர் மாநகர எல்லைக்குள் ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையிலே வலம் வந்து ரோட் ஷோ முறையிலே மக்களை சந்தித்திருந்தார் தமிழக முதலமைச்சர். அதன் தொடர்ச்சியாக 31 குடும்பங்களுக்கு அரசு பணிக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். மேலும் ஒரு குடும்பத்தவர்களுக்கு கருணை தொகையாக 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சற்று முன்பாக கரூர் மாவட்ட ஆட்சியரகத்திலே தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். கரூர் துயர சம்பவத்திலே உயிரிழந்து போன 36 குடும்பத்தவர்களில் ஏறக்குறைய 32 குடும்பத்தவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கருணை உதவித்தொகை என்ற அடிப்படையில் 2இல் 1 வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இளநிலை உதவியாளர் பணியிடம் உள்ளிட்ட முக்கியமான பணியிடங்கள் 31 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அரசு சார்பிலே. அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிந்தார். புதிய காலனி தொழிற்சாலைக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். கரூருக்கு ஒரு நாள் பயணம் செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாவட்ட அளவிலான அந்த ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தி முடித்துவிட்டு இப்பொழுது புறப்பட்டிருக்கின்றார். முதலமைச்சர் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அங்கு சாலையினுடைய 2 பக்கமும் இருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சரை நெருங்கி சென்று பார்ப்பதற்காக அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். இதற்கு முன்பாக கரூருக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையிலேயே முதலமைச்சர் பயணம் செய்திருந்தார். இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கின்ற நிலையில் பயணம் செய்திருந்த நிலையில் கரூர் மாநகர மக்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பினை அவருக்கு வழங்கியிருக்கின்றார்கள். கரூர் நிகழ்ச்சிகள் முழுவதுமாக நிறைவுற்றிருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் புறப்பட்டிருக்கின்றார். அரசியல் நிகழ்வு அதே போன்று அரசு துறை சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் பங்கேற்று பணி நியமன ஆணை உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கி முடித்திருக்கின்றார். கரூரை பொறுத்தவரை விரைவில் இடைத்தேர்தல் வர இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தொகுதியாக இருக்கின்றது. கரூரில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்த அதிமுகவை சார்ந்த MR விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அதன் காரணமாக விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் செல்லும் வழி எங்குமே ரோட் ஷோ முறையில் அவர் பயணிக்கின்றாரோ என்று எண்ணும் விதமாக 2 பக்கமும் பொதுமக்கள் பலரும் நின்று முதலமைச்சரை பார்க்க ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். அதே நேரம் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து முதலமைச்சர் செல்லக்கூடிய பாதையிலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். முதலமைச்சர் சாலை மார்க்கமாக திருச்சியை சென்றடைய இருக்கின்றார். திருச்சி சென்ற பிறகு அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னை வர இருக்கின்றார். சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் அடுத்ததாக திங்கட்கிழமை தான் தலைமைச் செயலகம் வர இருக்கின்றார். திங்கட்கிழமை வந்த பிறகு நிதிநிலை அறிக்கை தொடர்பான வழக்கமான ஆய்வுக் கூட்டத்திலே முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார் என்ற தகவலையும் கூறியிருக்கின்றார்கள். முதலமைச்சர் வரும் வழியெங்கும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு இன்று கரூர் மாநகரம் முழுவதுமாகவே சாலைகள் காவல்துறையினருடைய கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. பொதுமக்கள் நிறைய பேர் காத்திருந்து முதலமைச்சருக்கு கைகளை அசைத்து உங்களுடைய நன்றியை வாழ்த்துக்களை முதலமைச்சர் பார்த்த மகிழ்ச்சியோடு கையசைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. முதலமைச்சரும் இன்றைக்கு தன்னுடைய பயணத்தை உற்சாகத்தோடு மேற்கொண்டிருந்தார். கரூரிலே என்ன பேசுவார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவி இருந்தது. அதற்கேற்ப திமுகவிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது மட்டுமல்லாமல் அதிமுக மீதும் முதலமைச்சர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். திமுக அதிமுக 2 பேருமே கூட்டாக சேர்ந்து செயல்படக்கூடியவர்கள் என்று முறைகேட்டில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையிலே கடந்த ஆட்சியாளர்கள் மீது விமர்சனத்தை முதலமைச்சர் இன்று முன்வைத்திருந்தார். விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையிலே இன்றைய மக்கள் சந்திப்பு நிகழ்வில் முதலமைச்சர் பேசியிருந்தது பல்வேறு வகையில் அரசியல் விமர்சனங்களாக இருந்தன. கரூர் பயணத்தின் பொழுது கடந்த முறை நடந்தது என்ன என்பதையெல்லாம் முதலமைச்சர் எடுத்து கூறியிருந்தார். திட்டமிட்டு என்னை சிக்க வைத்து விட்டார்கள் என்பதாக காவல்துறையினர் கரூர் புறவழிச்சாலையிலிருந்து நேரடியாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு தன்னை அழைத்து வந்ததை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். வேலுச்சாமிபுரத்திற்கு திட்டமிட்டு தன்னை அழைத்து வந்து தன் மீது பழியை போட்டு விட்டார்கள் என்பதாக முதலமைச்சர் அந்த தகவலை எல்லாம் பதிவு செய்திருந்தார் இன்றைக்கு மக்கள் சந்திப்பிலே. அது மட்டுமல்லாமல் 41 உயிர்கள் இறந்த அந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே ஒரு நினைவு அரங்கம் அங்கே அமைக்கப்படும் கரூரிலே என்ற தகவலையும் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். கரூர் மாநகரை விட்டு தற்போது முதலமைச்சர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். கிட்டத்தட்ட இன்று பிற்பகல் 11 மணி அளவில் கரூருக்கு வருகை தந்திருந்த முதலமைச்சர் 4 மணி அளவில் தான் ஆய்வுக் கூட்டங்களை எல்லாம் நிறைவு செய்திருந்தார். பணி நியமன ஆணைகளை அந்த கரூர் வேலுச்சாமிபுரம் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். கருணை தொகை வழங்கியிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில்
கணிசமான குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையும் வழங்கப்படுகின்றது. அதுவும் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற தகவலை முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். முதலமைச்சருடைய இன்றைய கரூர் பயணம் நிறைவு பெற்றிருக்கின்றது. இதற்கு அடுத்த கட்டமாக அடுத்தடுத்து முதலமைச்சர் இதேபோன்று பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஆய்வுக் கூட்டங்களுக்காக செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சரை பொறுத்தவரை மாவட்ட வாரியாக ஆய்வுக் கூட்டத்திற்கு சென்று அந்தந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், பயனாளர்களுடைய எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் கேட்டறிவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று காலை திருச்சியில் வந்து இறங்கியது முதலே திருச்சியினுடைய விமான நிலையத்துக்கு முன்புறம் தொடங்கி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.